எமோ ராத்திரிக்கு என்னம்மா சாப்பாடு? என்ன கேட்டா இந்த வீட்டில் சமையலெல்லாம் நானா பண்ணுவேன். உங்க அண்ணிக்கிட்ட தான் கேட்கணும். என்னத்தை பெருசா செஞ்சிட போறா? மதியானம் மீதி இருக்கிறத அவ்வளோத்தையும் ராத்திரிக்குன்னு தருவா. என்னம்மா இது மதியம் தின்ன சோறையே ராத்திரிக்கு எப்படி திங்க முடியும்? அதாம்ட்டி மதியானம் சாப்பிடும்போது உங்ககிட்ட சொன்னேன், சோறு கூட்டெல்லாம் ஒன்றும் மீதி வைக்காத, எல்லாத்தையும் சாப்பிட்ற நீ தான் ஏம்மா எனக்கு வயிறு ஒன்றும் பசிக்கல, இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தின்னா. மதியம் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தோம்னா ராத்திரிக்கு ஒன்றும் இல்லைனியாவது 2 தோசையாவது சுட்டு தருவா. மீதி வந்ததெல்லாம் அவன் நாய்க்கு போடுவானி பாத்தியோ, நமக்கு தான் தருவா ராத்திரிக்கு. என்னம்மா நீ, என் மாமியார் கூட பரவாயில்லையே, ராத்திரி ஆச்சுன்னா 2-3 சப்பாத்தியாவது போட்டு தருவாவ. ஒன்னே யார்ட்டி இங்கே வர சொன்னது? வா மாமியார் வீட்டிலேயே தரக்கூடிய சப்பாத்தி தின்னுட்டு அங்கேயே கிடக்க வேண்டியதானே? அம்மா வீட்டுக்கு வந்தமா 2 நாள் தங்குறமா போனமான்னு இருக்கணும். வருஷம் ஃபுல்லாக இங்கேயே டேரா போட்டால் மிச்ச கிடக்க பழசை தான் திங்கணும். சரி சரி கோவப்படாதம்மா, வயிறு நல்லா பசி. அண்ணிட்டு சொல்லி அதையாச்சும் கொண்டு வர சொல்லு. இரு சொல்லுங்க. மருமலை மருமலை, என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஆமாம் மருமலை, எப்படியும் மதியானம் மீதி வச்ச சோறு தானே ராத்திரிக்கும் வச்சிருப்பா. ஒரு பிளேட்டில் போட்டு எனக்கு என் மோளுக்கும் கொண்டா மருமலை, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு உறங்கட்டு. என்னத்தே என்னைய பற்றி இப்படி நினைச்சிட்டிய? நான் உங்களுக்கு சப்பாத்தியும் சிக்கன் குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன மருமலை சொல்லுங்க, சப்பாத்தியும் சிக்கன் குழம்புமா? நம்பவே முடியலையே, அதிசயமெல்லாம் இருக்கு. எண்ணி சப்பாத்தியும் சிக்கன் குழம்புமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே, சீக்கிரம் கொண்டு வாங்க நீ. இந்த கொண்டு வரேன் நாத்து. ஏமோ பாத்தியம்மா, நீ அண்ணியை பத்தி மதியானம் உள்ள பழசை தான் தருவாங்கன்னு தப்பு தப்பா சொன்னா, அண்ணி நடனா சப்பாத்தி சிக்கன் குழம்பெல்லாம் வச்சிருக்காவ. ஏட்டி ஆமாட்டி, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. வா கிச்சன்ல போய் பார்ப்போம், உண்மையிலேயே சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு வச்சிருக்காளா இல்லை மதியானம் உள்ளதை தான் வச்சிருக்காளா நீ? உனக்கு சந்தேகம் ஒரு நாளும் தீராது, வா வா போய் பார்ப்போம். ஹலோ எமோ, எங்கம்மா இருக்கிறிய? நீங்க வருவேனே உங்களுக்கு சப்பாத்தி சிக்கன் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னடா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஏன் மாமியார நாத்து நேரம் சேர்ந்து சப்பாத்தி சிக்கன் குழம்பெல்லாம் காலி பண்ணிடுவா போல. சீக்கிரமா வாங்கம்மா. மருமோளே எத்தை நீங்களா? சப்பாத்தியை கொண்டு வரட்டா? எண்ணி எங்களுக்கு உங்க சப்பாத்தியை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மதியானம் உள்ள பழசு வச்சிருப்பியல்ல, அதையே நாங்க தின்னுட்டு போறோம்.